தேர்டு சம் கவனிங்க. தேர்டு சம் என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் ரூட் 2ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க, 3ஓட வேல்யூ, ரூட் 5ஓட வேல்யூ, அடுத்தது ரூட் 10ஓட வேல்யூலாம் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் த ஃபாலோவிங். கொடுத்துருக்க 2 பாயிண்ட்டுக்கான வேல்யூஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். எத்தனை டெசிமல் பிளேசஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு 3 நம்பர் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ முதல்ல என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? ரூட் 40க்கும் ரூட் 20க்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ ரூட் 40 அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்? எல்சிஎம் எடுத்துக்கலாமா? அதேமாதிரி ரூட் 20க்கும் என்ன பண்ணலாம்? எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஓகேவா? 2 டேபிள் எடுத்தோம் அப்படின்னா 20 டைம்ஸ், மறுபடியும் 2 டேபிள் எடுத்தோம் அப்படின்னா 10 டைம்ஸ். ஓகேவா? ஸோ மறுபடியும் 2 டேபிள் எடுத்தால் 5 டைம்ஸ். ஸோ அதே மாதிரி 20 எடுத்தோம் அப்படின்னா 2 டைம் 10 டைம்ஸ், 2 டேபிளில் 5 டைம்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ என்ன நம்பர்ஸ் கிடைக்குது? ரூட்டுக்குள்ளே ஸ்கொயர் ரூட் தானே. ஸோ அப்போ ஸ்கொயராக எழுதிக்கலாம். ஸோ 2 ஸ்கொயர் இன்ட்டு 2 இன்ட்டு 5. ஓகேவா? மைனஸ் ரூட் 20க்கு என்னது? 2 ஸ்கொயர் இன்ட்டு 5. ஓகேவா? ஸோ அப்போ 2 ஸ்கொயர் இருக்கா? அப்போ வெளியில் எடுத்துடலாமா? அப்போ ஒரே ஒரு 2 தான் எழுதணும். ஓகேவா? ஸோ அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? 2 5s 10. ஸோ அப்போ ரூட்டுக்குள்ளே 10. ஓகேவா? மைனஸ் அதேமாதிரி 2 ஸ்கொயர் இருக்கா? அப்போ இதை வெளியில் எடுத்துடலாம். அப்போ ஸ்கொயரும் இதுக்குமான கேன்சல் ஆகிடும். 5 மட்டும் அப்படியே இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ 2 ரூட் 5. நம்மளுக்கு ஆல்ரெடி வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ரூட் 10க்கான வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 3.162 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ மைனஸ் அடுத்தது 2 இன்ட்டு ரூட் 5க்கு வேல்யூ கொடுத்துருக்காங்களா? 2.236. ஓகேவா? ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எழுதிக்கலாமா? 2 2s 4, 2 6 12, 12க்கு 2 பேலன்ஸ் 1, 1 2 is to 2 plus 1 3. ஸோ இந்த இடத்துல பாயிண்ட் இருக்குது. 2 3s எவ்வளோ? 6. ஓகேவா? ஸோ அப்போ மைனஸ் மறுபடியும் அதே மாதிரி இது கூட பண்ணுறப்போ 2 6 12க்கு 2 பேலன்ஸ் 1. ஸோ அடுத்து 2 3s 6, 6 plus 1 7, 2 2s 4, 2 2s 4. அப்போ எவ்வளோ? 4.472. ஸோ அப்போ என்னது? இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிக்கலாமா? 6.324, 4.472. ஓகேவா? ஸோ 4ல் 2 போயிடுச்சுன்னா 2வா? அடுத்து 12 ஆகிடுமா? இது வந்துட்டு 2. ஸோ 12ல் 7 போயிடுச்சுன்னா 5. 2ல் 4 போகாது. அப்போ இங்கேருந்து ஒரு கணக்கு கொடுத்துக்கோ. ஸோ 12. ஸோ 12ல் 4 போயிடுச்சுன்னா 8, 5ல் 4 போயிடுச்சுன்னா 1. ஸோ அப்போ ஆன்சர் என்னது? 1.852. ஓகேவா? புரிஞ்சுதா? அப்போ ரூட் 40 மைனஸ் ரூட் 20யோட வேல்யூ என்ன? 1.852. நம்மக்கிட்ட வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 நம்பர் தேவைன்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 3 நம்பர் இருக்குது. ஓகேவா? இதில் செகண்ட் பாயிண்ட் பார்ப்போம். ஸோ என்னது? ரூட்டில் கொடுத்துருக்காங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? பெரிய பெரிய நம்பர்ஸாக இருந்தது அப்படின்னா எல்சிஎம் எடுத்துக்கணுமா? ஸோ 300. ஸோ 3 டேபிளில் 100 டைம்ஸு, 10 டேபிளில் 10 டைம்ஸு. ஸோ மறுபடியும் 10 டேபிளில் 1 டைம்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு 90 அப்படிங்கிறப்ப 3 டேபிளில் எத்தனை? 30. மறுபடியும் 3 டேபிளில் 10 டைம்ஸ். ஸோ 10 டேபிளில் 1 டைம்ஸ். ஓகேவா? ஸோ 8 வந்துட்டு 2 டேபிளில் 4, மறுபடியும் 2 டேபிளில் 2 டைம்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுக்கு இதெல்லாம் தான் நம்பர்ஸ் கிடைக்கிது. ஸோ நம்ம 300க்கு பதிலாக என்ன எழுதிக்கலாம்? ரூட்டுக்குள்ளார 3 இன்ட்டு 10 இன்ட்டு 10 அப்படின்னு எழுதிக்கலாமா? ப்ளஸ் ரூட் 90க்கு என்ன எழுதிக்கலாம்? 3 இன்ட்டு 3 இன்ட்டு 10 அதானே கொடுத்துருக்காங்க, அதான் எழுதியிருக்கோம். ஸோ அடுத்தது மைனஸு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2. ஓகேவா? ஸோ அப்போ இதெல்லாம் தான் நம்பர்ஸு. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, 2 நம்பருக்கு ஒரு நம்பர் வெளில எடுத்துடலாமா? அப்படி இல்லை அப்படின்னா இது 10 வந்து 10 ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்காங்க. ஸோ ஸ்கொயருக்கு ஸ்கொயர் ரூட் போயிடும். ஓகேவா? இப்போ 2 நம்பராக இருந்துச்சு அப்படின்னா வெளியில் எழுதலாம். ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது அப்படின்னா வெளில எழுத முடியாது. ஓகேவா? ஸோ இப்போ 2 10 இருக்குது. அப்போ ஒரு 10 வெளில எடுத்துக்கலாம். இப்போ ரூட்டுக்குள்ளே பேலன்ஸ் என்ன இருக்குது? 3 மட்டும் இருக்குது. ஏன்னா 3க்கு ஒரு ஜோடி இல்லைல்ல, அதனால் அது மட்டும் தனியாகவே இருக்குது. அடுத்து ப்ளஸ்ஸு. ஸோ இதில் வந்துட்டு எது காமனாக இருக்குது? இதில் 3 வந்துட்டு 2 3 இருக்குது, 10 வந்துட்டு 1 தான் இருக்குது. அப்போ 10 வந்துட்டு என்ன இருக்கும்? ரூட்டுக்குள்ளேயே தான் இருக்கும். 3க்கு பேர் இருக்கிறதுனால 3 வந்து வெளியில் வந்துடும். ஓகேவா? 2 10 மைனஸ் அதே மாதிரி 2 2 இருக்கா? ஒரு 2 மட்டும் தனியாக இருக்கா? அப்போ அந்த ஒரு 2 மட்டும் ரூட்டுக்குள்ளேயே இருக்கும். இந்த 2 2க்கு ஒரு 2 வெளியில் வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ என்னது? ரூட் 3யோட வேல்யூ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களா? 1.732 அப்படின்னு சொல்லிட்டு ப்ளஸ் 3 இன்ட்டு ரூட் 10ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 3.162 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு மைனஸ் 2 இன்ட்டு ரூட் 2க்கான வேல்யூவும் கொடுத்துருக்காங்களா? 1.414 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஓகேவா? ஸோ அப்போ இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து இது பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் சேம், அதனால் ப்ராக்கெட் இப்படி போட்டுக்கிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அப்போ 10ஓட மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 17320 அப்படின்னு கிடைக்கும். ஸோ பாயிண்ட்டுக்கு முன்னாடி 3 நம்பரா? ஸோ அப்போ ஆன்சர் வந்து 17.320 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ப்ளஸ் ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணலாம். 3 2s 6,
3 6 are 18க்கு 8 பேலன்ஸ் 1 1 3 is 3 3 + 1 எவ்வளோ 4 3 3s are 9 ஸோ 9 பாயிண்ட் ஓகேவா 3 நம்பருக்கு முன்னாடி புள்ளி வைக்கணும்ல அதனால் 3 நம்பருக்கு முன்னாடி புள்ளி வச்சாச்சு மைனஸ் 2 4s are 8 1 2 is 2 2 4s are 8 1 2 is 2 3 நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட்டா ஸோ இந்த இடத்துல பாயிண்ட் வந்துடும் ஓகேவா ஸோ முதல்ல இதை எடுத்து ஆட் பண்ணிக்கலாமா 17.320 இதையும் 9.486ஐயும் ஆட் பண்ணுறோம் ஸோ அப்போ 6 7 ஸோ 9 + 7 வந்துட்டு எவ்வளோ 16க்கு 6 பேலன்ஸ் 1 ஸோ 2 6 ஓகேவா ஸோ அப்போ இதுலேருந்து எதை மைனஸ் பண்ணோம் 2.828 வந்து மைனஸ் பண்ணுறோம் ஓகேவா ஸோ அப்போ மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா 16 ஸோ இது வந்து 9 இருக்குமா ஸோ இது 0னா 10 ஸோ 10லேருந்து தான் இங்கே ஒன்று கொடுத்துருக்கு எங்கேருந்து வாங்கி இந்த இடத்துலேருந்து வாங்கி ஓகேவா ஸோ அப்போ 16ல் 8 போயிடுச்சுன்னா 8 9ல் 2 போயிடுச்சுன்னா 7 6ல் 8 போகுமா போகாது அப்போ இங்கேருந்து தான் ஒன்று கடன் வாங்கியிருக்கணும் அப்போ 16 ஸோ 16ல் 8 போயிடுச்சுன்னா 8 5ல் 2 போயிடுச்சுன்னா 3 2 அப்போ ஆன்சர் நம்மளுக்கு என்ன கிடைக்குது 23.878 அப்படின்னு கிடைக்குது ஓகேவா புரியுதா ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் சொல்கிறப்போ தனித்தனியாக தான் நம்பர் சொல்லுவோம் 878 அந்த மாதிரிலாம் நம்பர் சொல்ல மாட்டோம் ஓகேவா ஸோ புரிஞ்சுது அந்த 2 சமம் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள் புரியலனா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளேலிஸ்ட்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்க அப்படின்னா எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ